தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம். தானியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை மற்றும் 13 முதல் 14 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். தானியேல் இறைவாக்கினர் கண்ட விண்ணக காட்சியில் இறைவன் மகிமையோடு அரியணையில் வீற்றிருக்கிறார். அவருடைய முன்னிலையில் மணுமகனை போன்ற ஒருவர் நிறுத்தப்படுகிறார். அவருக்கு நித்திய அரசாட்சியும் அழியாத மகிமையும் வழங்கப்படுகிறது. இந்த இறைவாக்கு உலகின் மீட்பராகவும் நித்திய அரசராகவும் வரும் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுருவின் 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. இரண்டாம் வாசகத்தின் சுருக்கம். திருத்தூதர் பேதுரு தாம் அறிவித்த நற்செய்தி கற்பனை கதைகளின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நேரில் கண்ட அனுபவத்தின் அடிப்படையிலேயே என்பதை வலியுறுத்துகிறார். திருவுருமாற்ற மலையில் விண்ணக தந்தையின் குரலை கேட்ட அவர்கள் இறைவாக்கினரின் வார்த்தை உறுதியானது என்பதை உணர்ந்தனர். ஆகவே விடியற்காலை வரை இருளில் ஒளிரும் விளக்கை போல இறை வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி அவர் நம்மை அழைக்கிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. நற்செய்தியின் சுருக்கம். இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய சீடர்களை உயர்ந்த மலையொன்றிற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவரது தோற்றம் மாறி முகம் சூரியனை போல் ஒளி வீசுகிறது. ஆடைகள் வெண்மையாக மின்னுகின்றன. மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகின்றனர். பின்னர் மேகத்திலிருந்து, இவர் என் அன்பு மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று பிதாவின் குரல் ஒலிக்கிறது. பயந்த சீடர்களை இயேசு அணுகி, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று ஆறுதல் அளிக்கிறார். இன்றைய இறை செய்தி. இன்றைய வாசகங்கள் இயேசு கிறிஸ்துவே இறைவனின் அன்பார்ந்த மகனும் நித்திய அரசரும் என்பதை வெளிப்படுத்துகின்றன. இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் அழைப்பு இன்றும் நமக்கான அழைப்பே. கிறிஸ்துவை முழு நம்பிக்கையுடன் பின்பற்றி அவரது வார்த்தையின்படி வாழும்போது அவர் நம் இதயங்களை மாற்றி அவரது அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒளியின் சாட்சிகளாக நம்மை உருவாக்குகிறார். சிந்தனை துளிகள். இயேசுவின் வார்த்தைக்கு நான் உண்மையாக செவிசாய்க்கிறேனா? இறைவனுடன் தினமும் தனிப்பட்ட ஜெப நேரம் செலவிடுகிறேனா? என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை வெளிப்படுத்துகிறதா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, திரு உருமாற்ற பெருவிழாவில் உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தியானிக்க அருளியதற்கு நன்றி. இவருக்கு செவிசாயுங்கள் என்ற உமது அழைப்பை எங்கள் இதயங்களில் ஆழமாக பதிய செய்யும். எங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்க அருள் புரியும். சோதனைகளிலும் நம்பிக்கையோடு நிலைத்திருந்து உமது சித்தத்தின்படி வாழ அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.